அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நிலம் வைத்திருக்கிறீர்களோ நிலம் வைத்திருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வழிகாட்டி மதிப்பை குறித்து ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2500 உறவுகள் பக்கமாக பார்த்துருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வீடியோ போகல. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு அது போய் சேரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் போய் சேர்ந்துருக்கு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2012 வழிகாட்டி மதிப்பு திருத்தம் பண்ணாங்க. அந்த வழிகாட்டி மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நிறைய கூடுதலாக வந்து மதிப்பீடு செய்து திருத்தம் பண்ணிட்டாங்கிற ஒரு சர்ச்சை இருந்தது. அந்த சர்ச்சைக்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2017 வந்து வழிகாட்டி மதிப்பு திருத்தம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 33% வந்து குறைச்சி 2012 வெளியிட்ட அந்த வழிகாட்டி மதிப்பை ஒரு 33% குறைச்சி 2017 வந்து திருத்தம் பண்ணாங்க அன்னைக்கு அதிமுக அரசு. அதை வந்து இப்போ என்ன பண்ணாங்க ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2023 இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு வழிகாட்டி மதிப்பை திருத்தம் பண்ணி வெளியிட்டாங்க. அதுலேயும் பயங்கரமான சர்ச்சை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து இருந்த அந்த நடைமுறையை தொடரட்டும், 2012 வந்து கூடுதலாக பண்ணது மாதிரியே இப்போ 2023 கூடுதலாக அரசாங்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தோடனே அது தொடர்பாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற சங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து நீங்கள் 2023 அந்த கொண்டு வந்த அந்த வழிகாட்டி மதிப்பை நீங்கள் வந்து தொடரக்கூடாது, 2017 என்ன நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு இருந்துச்சோ அதை வந்து நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக அரசு மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையில் தமிழக அரசுக்கு சரியான வந்து நியாயமான ஒரு சாட்டிஸ்ஃபை அமையலை. இப்போ தமிழக அரசு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரைவை வந்து அவங்களே வந்து தயார் பண்ணுறாங்க. எப்படின்னா கிராமங்கள் தோறும் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து அந்த ஆய்வு மூலம் சர்வே நம்பர் வாரியாக வந்து வழிகாட்டி மதிப்பை உருவாக்கி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்காக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக வெளியிட்ட அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஊர்ஜிதமாக வந்து அது கன்ஃபார்மாக வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் கூட கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 11ஆம் தேதி வந்து அது மக்களுடைய பார்வைக்காக அந்த வழிகாட்டி மதிப்பு அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அது வட்டாட்சி அலுவலகத்தில் உங்களுடைய சார்பதி அலுவலகத்தில் அந்த அறிக்கை இருக்குது. அதை வந்து நீங்கள் வரைவறிக்கையை பாருங்கள். பார்த்துட்டு வந்து அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அது குறித்து தானே உங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். ஒன்று நேரில் நீங்கள் போய் தெரிவிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடித வாயில எழுத்து வடிவிலாக நீங்களுடைய ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஆனால் அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ அல்லது உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது குறைஞ்சபட்சம் 15 நாள் கால அளவு இருக்குது. அந்த 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய எதிர்ப்புகள் இருந்தால் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் வந்து திருப்தியின்மை இருந்தால் நீங்கள் உடனே வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா பதிவுத்துறையோட இணையதளம் TN ரெஜினெட் வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த வழிகாட்டி மதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள இங்கே சொடுக்கவும் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சார் பதிவாளர்களும் உங்களுடைய வருவாய் கிராமம் இதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு வந்து புறம்போக்கு நிலத்துக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு, நஞ்சைக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு, புஞ்சைக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு, வீட்டு மனைக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வந்துடுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் எங்கள் மாவட்டத்துக்கு பார்க்கும்போது எங்கள் ஏரியாவில் வரலை, ஒரு சில ஏரியாவுக்கு வரலை. ஆனால் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் வருது. அதே மாதிரி மதுரை மாவட்டம் செக் பண்ணி பார்த்தேன், மதுரை மாவட்டத்தில் வருது. ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து TN ரெஜினெட் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் மாலை பார்த்த வரைக்கும் என்ன செய்யலை அப்படின்னா எங்கள் ஏரியா வந்து வெளியிடப்படவில்லை, இன்வாலிட்னு தான் வருது. ஸோ அதனால் வந்து வரக்கூடிய உறவுகள் நீங்கள் வந்து இணையத்திலே செக் பண்ணிக்கலாம். அந்த வரைவு பட்டியலை நீங்கள் நேரில் போய் பார்க்க முடியலன்னா நீங்கள் இணையத்திலே செக் பண்ணிக்கலாம். அப்படி இணையத்தில் வரக்கூடிய தகவலை நீங்கள் மேற்கோள் காட்டி உங்களுடைய மாவட்ட பதிவாளருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை குறித்து ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக நேரடியாக போய் சென்று உங்களுடைய வழிகாட்டி மதிப்பை நீங்கள் சரி செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க வழிகாட்டி மதிப்பை நம்ம வந்து இவ்வளவு கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நிலம் கொடுப்பதற்கும் நிலம் வாங்குவதற்கும் எல்லாவற்றுக்கும் அந்த வழிகாட்டி மதிப்பு இருந்தால் தான் அதோடைய வந்து முக்கியத்துவம் வந்து பெறும். ஆகவே வழிகாட்டி மதிப்பை கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ளணுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன். அந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலான தகவல் என்ன அப்படின்னு
பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர் சம்மந்தம் வெளியிட்ட அந்த ஒரு முக்கியமான தகவல், இல்லை பதிவுத்துறை வெளியிட்ட முக்கியமான தகவல், இதெல்லாம் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். உறவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, மற்ற உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி, நீங்கள் நலம் வச்சிருக்க எல்லோரும் நீங்கள் வெளிப்படையும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இது தொடர்பாக பார்த்திங்கன்னா, பரஞ்சோதி பாண்டியன் அண்ணன் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்புமணி அண்ணன் அவர்களும் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோவும் இந்த உங்களுக்கு பின்னாடி இணைக்கிறேன். அதையும் உறவுகள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நட்பு வட்டங்களை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களும் வெளிப்படையிட்டும். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய மேலான ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அரசு சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் தெரிவித்து உங்களுடைய வழிகாட்டி மதிப்புகள் ஏதாவது குளறுபடிகள் இருந்து அதை சரி செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்லதோடு உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்றைக்கி நாங்கள் வந்து அரூர் சார்பதிவகம், அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் சார்பதிவகத்தில் நேரடியாக வந்து வழிகாட்டி மதிப்பு டிராஃப்ட் அதன் வரைவு வைத்திருக்கிறார்களா என்று கலாய்வு செய்தோம். தற்பொழுது வந்து சார்பதிவாளர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், அந்த டிராஃப்ட் வந்து ஆன்லைனில் நாளை ஏற்றப்படலாம், இல்லை வெகு விரைவில் ஏற்றப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து நாளிதழில் விளம்பரமாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள் நிச்சயமாக போய் கண்டிப்பாக வழிகாட்டி மதிப்பு வரைவை வாங்கி உங்களுடைய சர்வே எண்கள், புலை எண்கள் விடலின்றி இருக்கின்றதா அல்லது எந்தவித பிழையின்றி இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த வழிகாட்டி மதிப்பை வைத்து தான் எதிர்காலத்தில் நீதிமன்றத்திலே நீதிமன்ற கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். இந்த வழிகாட்டி மதிப்பை வைத்து தான் HRNC மற்றும் வக்ஃப் போர்டு நிலங்களில் வாடகையில் இருப்பவர்களுக்கு வாடகை உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக வாடகையில் இருக்கிறவங்க போய் செக் பண்ணுங்கள். புறம்போக்கு நிலத்திலே பட்டாவை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் கண்டிப்பாக போய் உங்களுடைய பக்கத்து புலை எண்ணின் வழிகாட்டி மதிப்பை பாருங்கள். ஏனென்றால் அதை பொறுத்து தான் ஒப்படைப்பட்டா சம்பந்தப்பட்ட பணம் கட்ட வேண்டியிருந்தால் கட்ட வேண்டியிருக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் அங்கீகாரம் வாங்க வேண்டியிருந்தால் அதற்கும் நீங்கள் வந்து வழிகாட்டி மதிப்பின்படி தான் வந்து பணம் டிடிசிபிக்கு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்ட வேண்டியிருக்கும். எனவே கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து ஆரம்பத்திலேயே பார்த்து விட வேண்டும். அரசியல்வாதிகள் எப்படி ஓட்டு வாக்கு பட்டியல்களை துல்லியமாக பார்த்து ஒவ்வொரு பூத் வைஸாக சரி செய்கிறார்களோ அதே போல் வந்து நிலத்தை பற்றி அக்கறை இருக்கின்றவர்கள் இந்த வழிகாட்டி மதிப்பை அக்கறை எடுத்து பாருங்கள். இருப்பது இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கும். இந்த விளம்பரம் வந்தவுடன் இந்த அரூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். என்னுடன் ஊத்தங்கரை அருள். நன்றி, வணக்கம்.